ஓம் சரவண பவாய நமக. சரவணம் என்றால் தர்பை என்று பொருள். பவ என்றால் தோன்றுதல் என்று பொருள். தர்பை காட்டில் இருந்து முருகன் தோன்றியதாலேயே சரவணபவ என்னும் பெயர் வந்தது. சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணில் இருந்து நெருப்பை வெளியிட அதை தாங்கிச் சென்ற வாயு பகவான் தர்பை காட்டில் இருந்த பொய்கை ஆற்றில் அந்த நெருப்பை விட்டார். அதைத்தான் சரவண பொய்கை என்கிறோம். பொய்கை ஆற்றை அடைந்த அந்த நெருப்பு பொறிகள் 6 குழந்தைகளாக மாறின. அந்த குழந்தைகள் அனைத்தும் கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தன. குழந்தைகளின் தாயான பார்வதி தேவி 6 குழந்தைகளையும் ஒரு சேர அணைக்கும் பொழுது 6 முகத்தோடும் 12 கைகளோடும் நம் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் தோன்றினார் என்கிறது கந்த புராணம். ஓம் சரவணபவாய நமக. சரவணபவ மந்த்ராக்ஷர ஷட்கம் சக்திஸ்வரூபாய சரோத்பவாய சக்ராச்சிதாயாத சச்சிஸ்துதாய சமாய சம்பு பிரணவார்த்ததாய சகாரரூபாய நமோ குஹாய ரணன்மணி ப்ரோஜ்வலமேகலாய ரமாசநாத பிரணவார்த்ததாய ரதீஷ பூஜ்யாய ரவிப்ரபாய ரகாரரூபாய நமோ குஹாய வராய வர்ணாஸ்ரமரக்ஷகாய வரத்ரிசூலாபயமண்டிதாய வலாரி கன்யாசுக்ருதாலயாய வகாரரூபாய நமோ குஹாய நகேந்திர கன்யேஸ்வர தத்வதாய நகாதிரூடாய நகார்ச்சிதாய நகாசுரக்னாய நகாலயாய நகாரரூபாய நமோ குஹாய பவாய பர்காய பவாத்மஜாய பஸ்மாயமானாத்புத விக்ரகாய பக்தேஷ்டகாம பிரதகல்பகாய பகாரரூபாய நமோ குஹாய வல்லீவலாராதிசுதாச்சிதாய வராங்கராகாஞ்சித விக்ரகாய வல்லீகராம்போருகமர்திதாய வகாரரூபாய நமோ குஹாய இதி ஸ்ரீ சரவணபவ மந்த்ராக்ஷர ஷட்கம் சம்பூர்ணா. ஓம் சரவணபவாய நமக. இந்த சரவணபவ மந்திரத்தில் உள்ள 6 எழுத்துக்களிலும் அமைந்துள்ள இந்த ஷட்கத்தை பாராயணம் செய்தோ படித்தோ கேட்டோ சகல அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற்றிடுங்கள். சரவணபவனை வணங்கி அனைவரும் சகல செல்வங்களையும் பெற்றிடுங்கள். அனைவரும் வளமுடன் வாழ்க. ஓம் சரவணபவாய நமக.